விட்டாச்சு நினையாத அளவுக்கு. வெளியே நன்றி கணக்கு மீனா போடும். 2 வண்டியா 10 வண்டி எடுத்து உள்ள தூக்கி விட்டாச்சு. நம்ம பச்சை முந்திரி பயிறு கொஞ்சம் அது வந்து அந்த மேலெல்லாம் அறுத்தது கலராக தான் இருக்கும். எல்லாத்தையுமே போட்டுக்குவோம். கேரட்டு பீன்ஸு, முந்திரி பயிறு, அப்படியே தக்காளி அவங்க கூட போட்டுக்குவோம். வானம் வெறுத்து வாங்கவே இல்லை. வெளியாகவும் எழுந்து மழை பெஞ்சு தாங்க தொட்டு பெய்யுது மழை. இல்லை இன்னைக்கு என்ன சாப்பாடு செய்யறது? அம்மா அப்பா வந்துருந்தாங்க, ஊருக்கு கிளம்பிட்டாங்க. நீங்க என்ன சாப்பாடு செய்யறது? ஏற்கனவே நம்ம வீட்டில் ஏற்கனவே நம்ம வரவரிசி இருந்தது, பாரம்பரிய பொருள். வரவரிசி சாப்பாடு செஞ்சிடலாம். அதை இன்னைக்கு சமைச்சிடலாம். இந்த கேரட் பீன்ஸ் எல்லாம் ஒன்று வச்சுக்கிறாங்க எல்லாத்தையும். அப்போ வரவரிசி போட்டு சாப்பாடு செஞ்சிடலாமா? மழையில் அப்படியே சூடாக வரவரிசி அது சாப்பிட்டேன். அப்புறம் இப்போ கொஞ்சம் லேட் பண்ணி என்ன நான் செய்ய போயிட்டு இன்னைக்கு பூரா இன்னைக்கு மழையில் என்ன நான் செய்யறேன்னு சொல்லிட்டு வந்து பாருங்க. இன்னைக்கு வரவரிசி சாப்பாடு தான் செய்ய சொல்லிக்கிறேன் பார்க்குறப்ப. அப்போ வரவரிசி சாப்பாடு தானே, தென்னரிசி சாப்பாடு செய்வேன், வரவரிசி சாப்பாடு செய்வேன், ரெண்டும் வச்சுக்கிறேன். வரவரிசி தான். வரவரிசி சாப்பாடு செய்யலாமா? காலையில் இன்னைக்கு வரவரிசி பொங்கல். இன்னைக்கு முந்திரி பேர்லாம் வாங்கி வந்து வச்சுக்கிறாங்க எல்லாம். கொஞ்சம் செஞ்சிடலாம், சூடா செஞ்சு சாப்பிடலாம். வாங்க போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2 வண்டி எடுத்து உள்ள விட்டாச்சு நினையாத அளவுக்கு. வெளியே நன்றி கணக்கு மீனா போடும். 2 வண்டியா 10 வண்டி எடுத்து உள்ள தூக்கி விட்டாச்சு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வரவரிசி சாப்பாடு செய்ய போறோம். வாங்க பார்க்கலாம். வரவரிசி பொங்கல். அது பொங்கல்னு சொல்லலாம், கிச்சடின்னு சொல்லலாம். ஏன்னா காய்கறிலாம் எடுத்து வச்சுக்க. கேரட்டு, பீன்ஸு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, முந்திரி பயிறு, நம்ம பச்சை பயிறு, வரவரிசி நம்ம குக்கரில் போட்டு தான் செய்ய போகிறோம். பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு. அந்த சேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்னென்ன கூட்டிக்கிறோமோ அவ்வளோ சேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். 1 கிளாஸ் போட்டிருக்கேன். வரவரிசி 1 கிளாஸ் போட்டுருக்கேன். நிறையா கூட 2 வேளை சாப்பிடலாம். மழை நேரம் தானே, அப்பப்போ சாப்பாடு செய்ய முடியாது இல்லையா? சுத்தமாக இருந்ததுன்னா பார்த்துக்கலாம். பச்சை பயிறு இதுதான் சேஸ்ட்டாக இருக்கும். மழை நேரத்தில் நம்ம கிட்ட என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்து செய்ய வேண்டியதா. ஒரு 50 கிராம் பச்சை பயிறு. அம்மாத்தெல்லாம் தேடும் குறைச்சே போடலாம். குறைச்சே போடலாம். சுத்தமாக எடுத்துக்கணும். கொஞ்சமாக தான் இருக்கு. சரி போட்டுக்கோ. 50 கிராம் கம்மியாக தான் இருக்கும். அப்படியே தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஏன் ஊறாகி தண்ணி விட கணக்கு ஊறாகுது. கழுவி ஊற்றுறது நம்ம காய்கறி எடுத்துக்காட்டி ஊறி இருந்ததுன்னு வச்சுக்க. கழுவி தரையா? குக்கரில் வச்சுக்கலாம். கழுவி தரலாம். கழுவி தான் எடுக்கணும். நல்லா ஒரு 10 தண்ணி ஊற்றி கழுவி எடுக்கணும். அப்போ தான் அந்த கருப்புலாம் போகும். நல்லா காரிலலாம் போகும். நம்ம அதங்காட்டி என்ன பண்ணணும், ஊறி இருக்கட்டும். ஊறட்டும். அப்புறமேட்டு கழுவிடலாம். அது வந்து வெங்காயம், தக்காளி, அம்மா எடுத்த அந்த முந்திரி பயிறு எல்லாத்தையும் கழுவி வச்சுக்கணும். இதெல்லாம் கட் பண்ணிப்போம். மழை நேரத்தில் ஹெல்த்தியாக போடணும்ல, சாப்பாடு சாப்பிடணும்ல. காய்கறிலாம் போட்டு கிச்சடியாகவும் இருக்கும். அது பொங்கலாகவும் செஞ்சுக்கலாம். நம்ம பேர் வைக்கிறது தான் எல்லாத்துக்கும். பொங்கல்னா காரில் இதெல்லாம் போட மாட்டாங்க. நம்ம காய்கறிலாம் கிச்சடினா காய்கறிலாம் போடுவாங்க. அதுதான் கிச்சடின்னு பேர் வச்சுக்கிறேன். அரிசி நிறைய தண்ணி ஊற்றி கழுவணுன்றாங்க. எவ்வளோ அழுகு பாரு. அதில் அந்த வரவரிசி எவ்வளோ அழுகு. கட்டிலேயே ஒரு 10 தண்ணி கூட ஊற்றி கழுவலாம். அப்போ தான் நல்லா காரில் அடிக்காத சூப்பராக இருக்கும். வரவரிசி பச்சை பயிறு நல்லா கறி வச்சுக்கணும். தண்ணி யானை விட கிடையாது போகிறதுக்கு. அதான் தண்ணி ரொம்ப கிடைக்குது. எடுத்துன்னு மாட்டு மாட்டுக்கு எடுத்துன்னு போனால் வந்து எடுத்துன்னு போகல. ஊற்றத்துக்கு இடம் இல்லை. அப்புறம் என்ன பண்ண முடியும்? நான் நல்லா வெள்ளையாக கழுவிக்கணும். நல்லா வெள்ளையாக கழுவினா தான் காரம் வழியாக நல்லா இருக்கும். அரிசி எப்படி அரிசியாக பாக்கெட் பண்ணி போட்டாங்கன்னா அப்படியே தானே இருக்கும். நம்ம நல்லா கழுவி டைஸ் பண்ணணும். அரிசி நல்லா கழுவி வச்சு நல்லா போய் குக்கரில் போய் தாளிப்பு பண்ணலாம். தாளிப்பு பண்ணி குக்கர் வச்சு மூடிட வேண்டியதான். காயெல்லாம் ஆஞ்சாச்சு. துணி பரு துணி ஏன் துணி பழம் போட்டு காயெல்லாம் நல்லா ஆஞ்சாச்சு. வழி கூப்பிடுவோம். அதை துடைக்கலாங்க விட்டோம்னா என்ன கொஞ்சோண்டு நெய் போட்டுப்போம்.
சும்மா சேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும் நல்லா. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய், நெய், அதனுடைய எண்ணெய், பெருஞ்சீரகம், வெங்காயம் வச்சுட்டு வெங்காயத்தை போட்டுக்கிறேன். வெங்காயம் 5 பச்சை மிளகாய் 5 போட்டுக்கிறேன். ரவை இஞ்சி போட்டு நம்ம மிக்சியில் அரைக்க முடியாது, அதனால் இப்போ இஞ்சி போட்டுக்கணும். நல்லா வதங்குதா இஞ்சி, அது கூட இஞ்சி அப்படியே வதங்கிட்டோம். ஒன்றரை வந்து போச்சு. இது கேரட்டு, பீன்ஸு, நம்ம பச்சை முந்திரி பயிறு கொஞ்சம், அது வந்து அந்த மேலெலாம் அறுத்தது கலராக தான் இருக்கும், எல்லாத்தையுமே போட்டுக்குவோம். கேரட்டு, பீன்ஸு, முந்திரி பயிறு, அப்படியே தக்காளி அது கூட போட்டுக்குவோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கும். எண்ணெய்லாம் போதும் ஊற்றிட்டியா? ஊற்றிட்டேன். அதனோட உப்பு போட்டால் தான் நல்லா வதங்கி வரும். எல்லாம் சுத்தமாக உப்பு வதங்கத்துக்கு கொஞ்சம் மருந்து உப்பு போட்டு மஞ்சள் போட்டால் தான் எதுவும் மணக்கம், ரொம்ப போடக்கூடாது, கலர் ஆகிடும். சும்மா போண்டு ஒரு சிட்டிகை தூள் மஞ்சள் தூள். அப்போ தான் மஞ்சள் போட்டால் தான் எல்லாமே கொஞ்சம் கலராகவும் இருக்கும். சாதம் இப்படி வெள்ளையாக கிடக்கும். லைட்டாக நல்லா வாசனைக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் நல்லா வதங்கிப்பார். சூப்பராக எடுத்துப்பார். நல்லா முந்திரி போயிட்டால் நல்லா வதங்கி இதெல்லாம் எடுத்துக்கிறேன். 1 கிளாஸ் எடுத்துக்கிறேன். எல்லாமே சேர்த்து 1 கிளாஸ் தான் வரும். 1 கிளாஸ் எடுத்துக்கிறேன். 2 தண்ணி ஊற்றுவேன். தண்ணி ஆயிடுத்து 2 கிளாஸ் எடுத்துக்கிறேன். 3 ஏன்னா பச்சை பயிரெலாம் போட்டுக்கிறோம்ல, அதனால் அப்போ 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டா. ஆமாம் 3 கிளாஸ் தண்ணி, ஒரு 4 கிளாஸ் 3 கிளாஸ் கிளாஸ் ஊற்றி மிளகு உப்பு கரெக்டாக இதுதான் பார்ப்போம். ஏன்னா இது வந்து நம்ம சாங் தெரியல. இது அரிசி 1 கிளாஸ் அரிசி, தண்ணி கொஞ்சம் 4 கிளாஸ் பச்சை பயிறு ஆமாம் கொட்டை. வா அரிசி போட்டுடலாம். வா ம் தண்ணி கொதி வருது, போட்டுடலாம். போட்டுடலாம். கொதிக்காதே போட்டுடலாம் அரிசியை. நான் கொதி மூடி அரிசி வச்சா தான் குக்கர் போட முடியும். அவ்வளோதான், அரிசியெல்லாம் போட்டுவிடுவோம். உப்புலாம் கரெக்டாக போட்டுட்டேன். சூப்பராக வரவரிசி பொங்கல்னு சொல்லலாம், கிச்சடின்னு சொல்லலாம், சாம்பார், முந்திரி பயிர் போட்டால் சாம்பார், மதியத்துக்கு சாப்பாடுக்கும் வேணும்ன்றதுக்கு இப்போ ஒரு வழியாக வச்சுட்டேன் எல்லாத்தையும். கிச்சடி சூப்பராக இருக்குது. எல்லாம் காய்கறிலாம் போட்டு வரவரிசி சாதம். மழையில் அப்படியே தப்புன்னு மழை வந்துனே இருக்குது. ஹெல்த்தியாக சாப்பிட்றோம். கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை மார்கழியில் நல்லா வரவு கழிஞ்சிருக்கும். கழிச்சா தான் அரைப்பாங்க. அப்போ எல்லாமே தான் நம்ம சொல்லி பூரா எல்லாமே வரவு தான். சூப்பராக இருக்குது சாதம். வரவரிசி சாதம், எண்ணெய் வச்சு சாதம் எல்லாம் வரவரிசி எல்லாம் வாங்கி வந்து நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. நம்ம உடம்பு நல்லா நம்ம தான் பாதுகாப்பு பண்ணணும். அம்மா அப்பாவுக்கு செஞ்சு கொடுக்கலான்னு வச்சுக்கினே இருந்தால் அம்மா அப்பா சீக்கிரமாக போயிட்டாங்க. இருந்துதான் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருப்பாங்க. இன்னும் 10 நாளைக்கு இருப்பாங்க செய்யலான்ட்டு நான் பொறுமையில் இருந்தேன். அதனாட்டி அவங்க கிளம்பிட்டாங்க. இதெல்லாம் கிடைக்காது செஞ்சுக்கலாம். இருக்குல்ல செஞ்சுருக்கலாம். அது அப்படியே நான் ஞாபகமும் இல்லை எனக்கு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருந்தாலும் அது நம்ம வர வச்சு தெனாச்சி வச்சுக்கிறோம் செஞ்சு போடுறோமான்னு சொல்லியிருக்கலாம். அது எனக்கு மறந்து போச்சு. அப்படி விட்டுட்டேன். அப்படியே எஸ்கிரேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய். பாய், டாடா பாய்.